சட்டமன்ற தேர்தலில் 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றால்தான் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த அங்கீகாரம் பெற வேண்டும், கூடுதல் எண்ணிக்கை கேட்க வேண்டும் என்கிற ஆசை எங்களுக்கும் இருக்கிறது என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கருத்து தெரிவித்திருப்பது அரசியல் அரங்கில் கவனிக்கத்தக்க விஷயமாக மாறி இருக்கிறது. ஏற்கனவே சிபிஎம், விசிக உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் இந்த முறை அதிக தொகுதிகள் கேட்போம் என கூறியிருந்த நிலையில் தற்போது மதிமுகவும் தங்களின் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறது. மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருமான துரை வைகோ இன்று திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வரும் தேர்தலில் 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றால்தான் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் கூடுதல் எண்ணிக்கை கேட்க வேண்டும் என்கிற ஆசை எங்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் கூட்டணியின் பொது நோக்கத்திற்கு எந்த பாதகமும் வந்துவிடக் கூடாது என்பதையும் கருத்தில் கொண்டுதான் முடிவெடுப்போம். எங்களின் ஆசைகளை, கருத்துக்களை பொதுக்குழுவில் கூறுவோம் என பேசியிருந்தார். கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்ட மதிமுக இந்த முறை கூடுதல் இடங்களை கேட்பதோடு தனிச்சின்னம் என்கிற கோரிக்கையையும் முன்வைக்கும் என்று இருக்கிறது. இந்நிலையில் மதிமுகவின் தேர்தல் பயணம் குறித்து பார்ப்போம். திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு 1994 மதிமுகவை தொடங்கினார் வைகோ. 1996 நடந்த சட்டமன்ற தேர்தல் தான் அந்த கட்சிக்கு முதல் பொது தேர்தல். திமுக, அதிமுக இருவருக்கும் மாற்று மதிமுக தான் என்கிற முழக்கத்தை முன்வைத்து தேர்தலில் களமிறங்கினார் வைகோ. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனதா தளம் ஆகிய கட்சிகளுடன் இணைந்து மதிமுக போட்டியிட்டது. மதிமுக கூட்டணியில் பங்கேற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜனதா தளமும் ஒரு இடங்களில் வெற்றி பெற 177 தொகுதிகளில் போட்டியிட்ட மதிமுக ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறவில்லை. அதேவேளையில் அந்த கட்சிக்கு 5.8% வாக்குகள் கிடைத்தன. 2001 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை திமுக உள்ளிட்ட பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த மதிமுக தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறியது. பாஜக போட்டியிட்ட 21 தொகுதிகளை தவிர்த்து 211 தொகுதிகளில் போட்டியிட்டது மதிமுக. ஆனால் ஒரு இடத்தில் கூட அந்த கட்சி வெற்றி பெறவில்லை. வாக்கு வங்கியும் 4.7% குறைந்தது. தொடர்ந்து 2006 நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியின் பக்கம் சென்றது மதிமுக. அதிமுக கூட்டணியில் அந்த கட்சிக்கு 35 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. ஆனால் 6 தொகுதிகளில் மட்டுமே அந்த கட்சி வெற்றி பெற்றது. வாக்கு சதவிகிதமும் பழையபடி 5.9% ஆனது. தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வந்த மதிமுக 2011 சட்டமன்ற தேர்தலிலும் பழையபடி 35 தொகுதிகளை அதிமுகவிடம் முதலில் கேட்டது. ஆனால் 12 தொகுதிகள் மட்டுமே தர முடியும் என அதிமுக தரப்பில் பேச சட்டமன்ற தேர்தலையே புறக்கணிப்பதாக அறிவித்தார் வைகோ. 2016 தேர்தலிலும் திமுக, அதிமுக அல்லாத மக்கள் நல கூட்டணியில் இணைந்தார் வைகோ. அந்த தேர்தலில் 29 தொகுதிகளில் போட்டியிட்ட அந்த கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு வந்த மதிமுகவுக்கு 2021 தேர்தலில் 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு 4 பேர் வெற்றி பெற்றனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு சட்டமன்றத்திற்குள் அடியெடுத்து வைத்தது மதிமுக. சட்டமன்ற தேர்தல் வந்தாலே தவறான முடிவுகளை எடுப்பார் என்கிற பிம்பம் 2021 தேர்தலில் தகர்ந்தது. வழக்கமான அதிரடியை கைவிட்டு நிதானத்தையும் பொறுமையையும் கையாண்டார் வைகோ. கட்சியைச் சேர்ந்த 4 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனார்கள். இந்நிலையில் வரும் தேர்தலில் அவர் என்ன மாதிரியான யுக்தியை கையாளப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.